ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எல்லா அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 18 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டோம். அதில் பாலிட்டியில் 10th பாலிட்டியில் செகண்ட் லெசன் பார்ப்போம். இன்றைக்கி நடுவண் அரசு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அதனால் பார்த்தீங்க, இதில் சொல்கிற பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுங்க. இங்கே பாருங்கள், நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசுன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முக்கியம். பகுதி 5ல் 52லேருந்து 78 வரையும் நடுவண் அரசோட நிர்வாகத்தை பற்றி கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பிடிச்ச நடுவண் அரசு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறைன்னு பிரியுது. நீதித்துறை வந்து இந்திய உச்சநீதிமன்றம், தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதியில் வந்து சட்டமன்றம் வந்து நாடாளுமன்றமாக பிரியுது. சட்டமன்றம் நாடாளுமன்றம் தான் ஓகேவா. மாநிலங்களவை மக்களவைன்னு பிரியுது. சட்டமன்றம் நம்ம வந்து ஸ்டேட்டுக்கு சொல்லுவோம், சென்ட்ரலுக்கு வந்து நாடாளுமன்றம்னு சொல்லுவோம் ஓகேவா. மாநிலங்களவை ராஜ்யசபான்னு சொல்லுவாங்க, லோக்சபான்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. 543 உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. மாநிலங்களவை அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. 238 உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாரு. நிர்வாகங்கிறது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சரை குழுவை சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி சட்டப்பிரிவு, அவரோட தகுதிகள் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கிங்க. இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் ஓகேவா. அவருக்கு 2 இடத்துல இல்லங்கள் இருக்குது ஓகேவா. நாட்டோட ஒற்றுமை மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றுறது சவுத் சைடில் ஒன்றும், நார்த் சைடில் ஒன்று இருக்கும் ஓகேவா. 2 அலுவலகங்கள் இருக்குது. வருடத்துக்கு ஒரு முறை தன் அலுவலக விளங்க வேணும். சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டடம் மற்றும் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரதி பவன்லேயும் இருக்குது ஓகேவா. இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். அவரோட தேர்தல் முறையை கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஆர்டிகல் 77 கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கிங்க. அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் அவரோட பேரில் தான் மேற்கொள்ளப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரோட சட்டமன்ற அதிகாரம் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட நிதி அதிகாரம், அதுவும் ரொம்ப முக்கியம். நிதி அதிகாரம், இராணுவ அதிகாரம், நாதிக அதிகாரம் இப்போ ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க 53(2) ஓகேவா. ராஜதந்திர அதிகாரங்கள் நெருக்கடி காலத்தில் வந்து 352 ஓகேவா. தேசிய அவசர நிலை அவர் பிரிவு முடியும். மாநில அவசர நிலையும் குடியரசுத் தலைவர் தான் இருப்பார். அவர் பேரில் ஆளுநர் வந்து ஆளுவார் ஓகேவா. கேரளா மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் அதிகபட்சமாக 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நீக்கப்படுது. அவரோட நீக்கம் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் வந்து சட்டப்பிரிவு 61 ஓகேவா. அதை நோட் பண்ணிக்கிங்க. துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 63 ஓகேவா. ஆர்டிக்கல் 63 அதை நோட் பண்ணிங்க. அவரோட தகுதிகள் 35 வயது இதாக இருக்கணும். மாநிலங்களவை தகுதி பெற்றிருக்க வேண்டும். அவரோட தேர்தல் மற்றும் பதவி காலம் கொடுத்துருக்கு பாருங்கள் 61(1). இது நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும், அதாவது குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் 2 பதவியும் ஒரே இடத்துல காலியாக இருந்தால் யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னு நம்ம நாட்டினா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதுமாரி ஒரு தாட்டி நடந்திருக்கு 1969 வந்து ஒரு நிமிஷம் இருங்க. 1969 எம் ஹதேதுல்லா வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுறார் ஓகேவா. துணை குடியரசுத் தலைவர் எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க, 14 நாள் முடிய ஒரு லெட்டர் கொடுக்கணும் ஓகேவா. அவர் என்னென்ன வேலை செய்கிறாரு, மாநிலங்களவை தலைவராக அவைத்தலைவராக வந்து துணை குடியரசுத் தலைவர் தான் இருப்பார் ஓகேவா. முடிவு வாக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு மசோதா பாஸ் ஆகுது, 2 பக்கமும் சரிசமமாக வாக்கெடுப்பு எடுக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். 2 பக்கமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கடைசியில் வந்து யார் குடியரசு துணைத் தலைவர் எடுக்கிற முடிவு தான் ஃபைனல். அது சொல்கிற சட்டப்பிரிவு வந்து 100, ஆர்டிக்கல் நம்பர் 100. அடுத்தது பிரதம அமைச்சர் ஆர்டிக்கல் நம்பர் 74(1) படி இருப்பார், அது சொல்லியிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கிங்க ஓகேவா. நம்மளோட இது வந்து நாடாளுமன்ற முறை வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் முறை ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கிங்க. கட்சியில் யார் பெரும்பான்மை பெறாங்களோ அவங்களும் ஒருத்தவங்க வந்து தலைமையாக இருப்பாங்க. பிரதமரோட கடமைகளை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 75 அவர் என்னென்ன வேலை செய்கிறாருங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அமைச்சரவை குழு ஓகேவா. இங்கே பாருங்கள், இது ஒரு ஆர்டிக்கல் இருக்குது ஓகேவா. குடியரசுத் தலைவர், அமைச்சரவை, ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்கள் 15% மட்டுமே அமைச்சரவை குழுவாக இருக்க முடியும். 3ஆக பிரிக்கிறாங்க. கேபினெட் அமைச்சர்கள், ராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள் ஓகேவா. கேபினெட் அமைச்சர்கள் தான் ரொம்ப முக்கியமானவர்கள் ஓகேவா. அடுத்து இந்திய நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றங்கள் என்னது, குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா இதெல்லாம் சேர்ந்தது தான். இப்போ நம்ம மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர் இருக்காங்கன்னு சொன்னால் அதெல்லாம் மாநிலங்களவை உறுப்பினரோட தகுதிகள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முக்கியம் ஓகேவா. எல்லாத்தையுமே அவங்களோட பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள், 3ல் ஒரு பகுதியில் வந்து 2 ஆண்டுகள் ஒரு தாட்டி ரிட்டையர் ஆவாங்க ஓகேவா. நிதி மசோதா வந்து எங்கே தாக்கல் பண்ணோம், லோக்சபாவில் மட்டும்தான் தாக்கல் பண்ணோம். அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். மாநிலங்களவை வந்து ஒப்புதல் கொடுக்கலனாலும் இந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இந்த உரிமை வந்து மக்களவைக்கு மட்டும் உண்டு ஓகேவா. அடுத்து மக்களவை உறுப்பினர்கள் அவங்களோட தகுதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நோட் பண்ணிக்கிங்க. சபாநாயகர் ஓகேவா. மொத்தம் பாருங்கள், தமிழகத்தில் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் மொத்தம் 18 பேர். மாநிலங்களவைக்கு மக்களவைக்கு 39 பேர் ஓகேவா. சபாநாயகர் மக்களவையை தலைமை ஏற்று நடத்துபவர் ஓகேவா. நாடாளுமன்ற கூட்டு அறிக்கை, இது வந்து 12th புக்கில் செகண்ட் லெசனில் பார்த்துருப்போம், அதே தான் ஓகேவா. சபாநாயகரோட பதவி கொடுத்துருக்காங்க. அடுத்து நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இந்திய தலைமை
இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் நம்பர் 76. இதை நோட் பண்ணிக்கிங்க. அவரோட இது என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே படிச்சிங்க. உச்சநீதிமன்றம் ஓகேவா. நெக்ஸ்ட் உச்சநீதிமன்றத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள உச்சநீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் தொடங்கப்பட்டது ஓகேவா. 1935 சட்டம் இடப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது இந்திய உச்சநீதிமன்றம். டேட்டை மட்டும் பார்த்துங்க, ஜனவரி 28 ஓகேவா. 26 வந்து அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள். உச்சபட்ச அமைப்பு ஓகேவா. எல்லா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அது வேணால் நடக்கும் ஓகேவா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தலைமை நீதிபதிகள் ஃபஸ்ட்டு 1950 ஒரு தலைமை நீதிபதி கேன்சல் 1+ இப்படின்னாங்க ஓகேவா. இப்போ வந்து 1+33 கிட்டத்தட்ட இருக்காங்க ஓகேவா. அவங்களோட தகுதிகள் கொடுத்துருக்காங்க. அவங்க எது வரையும் பதவிக்கு இருக்கலாம், 62 வயது வரையும் இருக்கலாம், 65 வயது வரையும் இருக்கலாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 62 வயது வரையும் இருக்கலாம். இதோ இருக்கு பாருங்கள், 65 வயது வரையும் இருக்கலாம் உச்சநீதிமன்ற நீதிபதி. உயர்நீதிமன்றம்னா 62 வரை தான் இருக்கலாம் அந்த நீதிபதிகள் ஓகேவா. இதுதான் நெடுக்குள்ள விவசாயம். அவங்க பதவி விலகலை யார்கிட்ட கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தோட அதிகாரங்கள் தனக்கே உரிய நீதி வரையறை இதெல்லாம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக போய் விசாரிக்கும் ஓகேவா. மேல்முறையீட்டு வழக்கல், ஆலோசனை நீதி வரைவு, இதர நீதி வரைவுகள், நீதி புலனாய்வு அதிகாரம் அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு தான் உள்ளது ஓகேவா. ஏதாவது சட்டம் வந்து ஏற்றாங்க அது மக்களுக்கு சாதகமாக இல்லைன்னா அதை எதிர்க்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு ஓகேவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட செகண்ட் லெசன் முடியுது. நடுவண் அரசு இது நல்லா பார்த்துங்க. இதில் ஒரு லைன் கூட விடாதீங்க. எல்லாத்தையுமே படிச்சிங்க. எல்லா பாயிண்ட்டுமே நோட் பண்ணி வச்சிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா. தேங்க்யூ.